செயின் ஸ்நாச்சர் மாதிரியே இருக்கான் ப்ரோ அவனை பார்க்கறதுக்கு. இங்கே ஜுராசிக் பார்க் இருக்கா? டெல்லியில் ரூம் இதான் ப்ரோ, தான் ரூம். ஒரு ஃபேன் ஒர்க் ஆகாது, ஏசி மட்டும் ஒர்க் ஆகுது. இது வழியாக யார் வேணால் இந்த ஜன்னல் நான் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நான் இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு தெரியல. ஆனால் அந்த பக்கம் வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும். இந்த ரூமில் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். வெரி வெரி ஒஸ்ட்டு ப்ரோ ரூம், சத்தியமாக டெல்லியில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனால் ரேட்டிங் மட்டும் 4.5 ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. இந்த பெட்டுக்கடியில் வந்து ஒரு எலி ஓடுது. சுவிட்ச் பாக்ஸ்லாம், சுவிட்ச் பாக்ஸ் பாருங்கள், சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கா பார்த்தீங்கன்னா. அது வேறு உள்ள இந்த அப்பப்போ ஸ்பார்க் வேறு அடிக்குது, டுக் 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 டுக்குன்ட்டு வேறு வெடிக்குது. பாத்ரூம், ஐயோ பாத்ரூம் வேணாம், அது பயங்கரமாகுது. எப்படியோ ஓட்டியாச்சு. சரி, இப்போ எடுத்துருக்கோம் ஒரு ரூமு. ஸ்ரீநகர் இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹிமாச்சல் தான். நம்ம அங்கே ஒரு ரூம் எடுத்துட்டு அங்கே பார்ப்போம். ஓகே, ரன்னிங்கில் பார்ப்போம். நான் ஸ்டார்ட் பண்ண ஹோட்டல், என் ரேட்டிங் இந்த ஹோட்டலுக்கு நான் 0 தான் கொடுப்பேன். சத்தியமாக 1 கொடுத்தா கூட என் பேர் நான் மாற்றிக்கிறேன். யாராவது இந்த ஹோட்டல் வந்தீங்கன்னா இந்த ரூம்லலாம் ஸ்டே பண்ணுறாதீங்க. ஏசி ரூமாக வச்சாலும் ஏசி ரூமு தான் வச்சுருக்கானுங்க, ஆனால் ஒன்றுமே சரியில்லை. உள்ள ஒரு போர்டு சரி கிடையாது. எலி ஓடுது உள்ள, எலிலாம் ஓடுது உள்ள. என்னோட எந்த பொருளில் எலி ஓடி இருக்குன்னே தெரில. இது அந்த மாதிரி ஏரியா. நைட் ஆகுனா அந்த ஹோட்டலில் ஒரே சத்தம். ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு பொம்பளைங்க கத்துறதா, ஏதோ பார்ட்டி நடக்குது போல இருக்குது. ஃபுல்லாக லேடிஸ் கத்துறது, பசங்க கத்துறது, பாட்டு ஓடிக்கிட்டு நடு ரோட்டில் நான் இப்போது போகிறேங்க. இந்த ஏரியாவே சரியில்லைப்பா. ஐ டோன்ட் லைக் திஸ் ஏரியா. எல்லாம் கிளம்பும் தான் ஞாபகம் வரும், எல்லாம் எடுத்துட்டோமா இல்லையா அப்படின்ட்டு. ரூமை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாம் எடுத்துருப்போம், நம்ம போக வேண்டியதான். ஓவர் சிக்னல், எக்கச்சக்கமான சிக்னல். ஆனால் அதையும் அவனும் கண்டுக்காமல் போகிறான் பாருங்க. அங்கே இருக்கானுங்க நம்ம ஆளுங்க. நம்ம போயிடலாம். மாவனை எவனா போட்டு இது பண்ணி விட்டானா அதுக்கே பயமாக இருக்குது. 90 செகண்ட் நம்ம சும்மா தான் நிற்கணும். போட்டான் பாருங்க பாட்டு, இப்படி தான் போட்டாலையும். இதுதான் டெல்லி சிக்னல். எவன் எக்கேடா போனால் நமக்கு என்னன்னு போகிறாங்க பாரு. சிட்டி நல்லா டெவலப் பண்ண சிட்டி ப்ரோ, ஆனால் வேலைக்கு ஆகாத ஏரியா. நான் போயிட்டான் அடப்பா, நான் அவன் போன நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு. நான் சிக்னலை பார்க்காம. நம்ம போவோம், பொறுமையாகவே போவோம். இப்போ ஸ்ட்ரெச்சு, அதாவது நான் சிங்கிள் ஸ்ட்ரெச் அடித்தா கூட 400 கிலோமீட்டர் எந்தெஞ்சு போகணும். 400 கிலோமீட்டர்ஸு, 413 கிலோமீட்டர்ஸ் போகணும். 413 கிலோமீட்டர்ஸ் போயிடலாம், பிரச்சனை இல்லை. சிங்கிள் ஸ்ட்ரெச்சஸ்னால் 4 மணிக்குள்ளே போயிடுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு 5, 5:30, 6 ஆகிடும். என்னடா எங்கள் ஊர்லலாம் 20-30 செகண்ட் தான்டா சிக்னலு. இட்ஸ் நைஸ். ஓ, சோறு போடுறாங்க ப்ரோ புறாக்கு. இப்போ அந்த ஊரில் நல்ல மனுஷங்களும் இருக்கானுங்க. 8, 7, 6 நாங்கள்லாம் ஒன்றுலேயே கிளம்பிட்டோம். ஓ, க்ரீனுனா 80 செகண்டு தான். ஆனால் ரெட்டுனா மட்டும் 140 செகண்டு. 1.5 தான் அதிகம். அப்படியே ஏப்பா, முதல்ல இந்த ஏரியா விட்டு வெளியே போகணும்ப்பா. எனக்கு அதான்ப்பா இப்போ முக்கியம். இந்த ஏரியா விட்டு வெளியே போனால் போதும். இங்கே பிரச்சனை என்னென்னா, நம்ம சிங்கிள் ரூட்டு மிஸ் பண்ணாலும் தலைக்கு சுற்றி வர மாதிரி இருக்குது இந்த ஏரியாவே. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பாவம் தான் இருப்பானுங்க பொழுது. ஆர்னு எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் சும்மா ஆர்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க. பரவாயில்ல, இது 12 செகண்டில் வந்துட்டோம். இந்த இடத்துல இப்படி வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 7 செகண்டு வந்து அங்கேருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ளே அடுத்த சிக்னல். இஸ் குட்.
இந்தியன் ரைடர்ஸ்னால் அப்படி தான் இருப்பானுங்க, சிக்னல்லாம் மதிக்கவே மாட்டானுங்க. அது வந்து இந்தியன் புள்ளிங்கோ, இது டெல்லி புள்ளிங்கோ, டெல்லி புள்ளிங்கோ. நம்ம ஊரை விட இங்கே நிறையா பிள்ளைங்க சுற்றுதுப்பா, நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனால் நிறையா நல்ல பசங்களும் இருக்கானுங்கப்பா. இதே சும்மா ஆர்ன் வச்சுக்கினே இருப்பானுங்க, எதுக்கு தான் ஆர்ன் இருக்குன்னே தெரியாமல். அதாவது ஓவர்டேக் பண்ணும் போது இது பண்ணி அடிப்பானுங்க. இவனுங்க என்னென்னா சும்மா இருக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க ஆர்னிங்க. டெல்லி டிராஃபிக்ஸ் வெரி ஒஸ்ட்டு ப்ரோ. ஆனால் இங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் பொறுமை அதிகம் ப்ரோ, ரொம்ப அதிகம் ஓட்டுறானுங்க இந்த டிராஃபிக்கில். டிராஃபிக்கு மதிக்கிறது கரெக்டு தான், ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாது. டிராஃபிக்கு ரொம்ப அதிகமான டிராஃபிக். ஆனால் இங்கே 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சிக்னல் போட்டுறானுங்க. அது பாருங்க, அங்கே ஒரு சிக்னல் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டு தான், ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுக்கணும். அதான் அங்கே ஒரு சிக்னல் இருக்கும் இருக்குது டெல்லியில். நேற்று நைட்டு அடிச்சு தள்ளியிருக்கு மழைலாம். ஆனால் நான் ரூமுக்குள்ளே, அந்த ரூமே ஒரு கூண்டு மாதிரி ப்ரோ, ஒரு ஜன்னல் கிடையாது, அந்த இருக்க ஒரு ஜன்னல் தான். அது பக்கத்து ரூம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அந்த ஜன்னல். வேறு ஜன்னல் ரூம் எதுவுமே கிடையாது. நைட்டு ஒரு 6:30 7 மணிக்கு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் போய் படுத்தவன் தான். இப்போ காலைல ஏஞ்சி கிளம்புறேன், பார்த்தா சரியான மழை இங்கே. நேற்று நைட்லாம் ஒன்றும் அதெல்லாம் மழை கிடையாது, ஆனால் இப்போ சரியான மழை. சரி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு வேறு ஏதாவது குத்தம் சொல்லலாம், இப்படி போனோம் அப்படியே போன்ட்டு. இப்போது நம்ம முதல்ல ஹைவேஸ் போயிடணும். டெல்லி ரூட் இஸ் நாட் குட் ஃபார் மீ. இங்கே ரூட்டு தெரியாதவன் மாட்டினானா செத்துருவான். கூகுள் மேப் இல்லாமல் மாட்டினானே அவள் தான் இன்னும் செத்துருவான். கூகுள் மேப்பே அப்பப்போ நம்மளை கொலாப்ஸ் பண்ணோம். இதில் வந்து மேப் இல்லாமல் வந்தான்னு வைங்களேன், அவனுக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க இங்கே மேப் இல்லாமல் சுற்றுறவனுங்களாம். எல்லாம் அந்த குட்டி இடத்துல அழகாக நெறிஞ்சு இருந்துருக்குறாங்க ப்ரோ. பார்த்தீங்களா வீடுங்களாம் எல்லாமே ஒரு லைன் தான், அந்த லைனாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு லைன் வீடு தான். அங்கே அந்த நெல்லுலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. புறாவுக்கு சோறு போடணுன்னா துட்டு கொடுத்தோன்னே கையில் கொஞ்சம் நெல் போட்டுடுறாங்க. நீ சோறு போட்டு போப்பா அப்படின்றானுங்க. அப்படி தான் வச்சு எடுத்துட்ருக்கானுங்க. ஒருத்தர் 2 மூட்டை அந்த நெல்லோ ஏதோ ஒன்று வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஆளுங்க வராங்க, அவன்கிட்ட காசு கொடுக்குறாங்க. அவன் கையில் கொஞ்சமாக கொடுக்குறான், அவங்க போட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இது ஒரு தொழில் பார்த்தீங்களாங்க, புறாக்கு சோறு போடும் தொழில். ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் ப்ரோ, ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறானே. பெரிய ஆக்சிடெண்ட்லாம் இருக்காது, வந்தால் ஹார்ன் அடிச்சிருப்பான். ஆனால் இடித்த மாதிரியே தெரில வண்டியை. லெஃப்ட்டை வந்து ரேம்ப்புனே நினைக்கல, திடீர்னு சும்மா தான் கீழே பார்த்தா ரேம்ப்பு. பாருங்கள் எவ்வளோ பெரிய யூட்டர்னு. இப்போ நான் அந்த யூட்டன் ஓகேம்மா இதுவா இதான் தெரிய மாட்டேங்குது ப்ரோ எது ரோட்டன். மேப்பு ட்விஸ்ட்டில் இருக்குது, திரும்பி இருக்குது, அதனால் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. பார்த்தீங்களா மேப் வந்து யூட்டர்னில் இருக்குது. அது பேக் ஸ்லைடாக இருந்தோடனே மேப் ஸ்லைட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆட்டோ ரோட்டேட்டில் மேப்பு திரும்பி இருக்குது. கொடி ஒன்று வச்சுருக்காங்கப்பா இங்கே. காலையிலே பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஏரியாலாம். இப்படி இருக்கணும் ப்ரோ டெல்லி. இதை பாருங்கள் ப்ரோ, அழகாக ஸ்மூத்தாக இருக்கா ஏரியா. பாருங்கள், ஸ்மூத்துன்னு சொல்லி முடியல ஒரு பைத்தியக்காரன் வரான். ஓ யாரா அவன்? செயின் ஸ்நாச்சர் மாதிரியே இருக்கான் ப்ரோ அவனை பார்க்கறதுக்கு. சாலா நீ யார்ட? என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு வரான். நம்ம நேராக தான் ப்ரோ போகணும் ப்ரோ. சிக்னலில் மாட்டிக்கிட்டு 7 பரவாயில்ல. நம்ம வரும்போதாவது ஒரு நல்ல நேரம் வருது இல்லையே. 0 போட்டான் ப்ரோ, போட்டான். ஆனால் இவனுங்க அந்த கொடுக்குற 30 எவ்வளோ செகண்ட் 60 அந்த 60 செகண்டில் இவனுங்க காரை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் ஆக்கிடுறானுங்க. கூத்தெல்லாம் கேமரா நேற்று ஸ்டோரேஜ் இல்லை மெமரி கார்டில், அதனால் நேற்று எந்த ஃபுட்டேஜும் எடுக்கவும் முடியல. நேற்று நைட்டு தான் எல்லாத்தையும் மாற்றினேன். காலைல மாற்றலான்னு பார்த்தா சர்வீஸு அங்கே இங்கே நனைஞ்ச உடனே மாற்ற முடியாமல் போயிடுச்சு. நேற்று நடந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருந்திருக்கும். இதுதான் கரெக்டானது, நம்மளுக்கு வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும். இதுலேயே நம்ம போவோம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அதெல்லாம் ஸ்பீட் லைனு, எவனா வந்து தட்டிட்டு போயிட்டே இருப்பான். இந்த பாருங்கள், இந்த லைன்லேயே ஒருத்தன் வரான்.
புறாங்களோட கோட்டைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பாருங்க, லைனாக ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஃபுல்லாக சுற்றியும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்கப்பா. ஏடாப்பாங்களா. ஆனால் புறா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் புறா மெயின்டைன் பண்ணுறதுலாம். ஃபுட்டு கரெக்டாக கொடுக்கணும், அது இல்லாமல் அது கரெக்டாக வீடு வீடு வரும், மாடியில் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், அதுக்கு கூண்டு கட்டணும், நிறையா இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கும் புறா வளர்க்குறது எப்பயுமே. ஸ்ரீநகர் வந்து 300 கிலோமீட்டர் இங்கே இருக்குது. ஸ்ரீநகர் நம்ம போகிறது வந்து பார்ப்போம், அங்கே போய் ஏதாவது ரூம் எடுப்போம். முதல்ல எவ்வளோ தூரம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி ஒரு 3/4 தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குமே நான் பார்க்குறேன். ட்ராவல் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி இது பார்த்தீங்களா இந்த ஏரியாவே, அந்த பக்கம்லாம் ஒன்றுமே தெரில பாருங்கள், ஃபுல்லாக பொல்யூஷன் ப்ரோ. அந்த ஸ்மெல்லு நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது தெரியும் பார்த்தீங்களா அந்த ஸ்மெல்லு. அது கிளைமேட் கூட சில்லுன்னு இல்லை, ஆனால் ஃபுல்லாக போக எப்படி தான் ப்ரோ இங்கெல்லாம் இருக்காங்க, ரொம்ப கஷ்டம்தான். பாதி பேருக்கு இதுலேயே கேன்சர் ஆகிடும் போலக்குது. அவ்வளோ கம்பெனி இருக்குது போலக்குது இங்கே, எக்கச்சக்கமான கம்பெனின்னு நினைக்கிறேன். காலையிலேயே ஹெட்லைட்லாம் போட்டு ஓட்டுற அளவுக்கு இருக்காங்க பாருங்கள். ஏதாவது பண்ணலாம்ல கவர்மெண்ட்டு தான். இவ்வளோ பொல்யூஷன் வந்தால் இந்த ஊர் என்ன ஆகும்? ஹெல்த்து தான் ப்ரோ முக்கியம் முதல்ல. ஃபஸ்ட்டு ஹெல்த்தே இங்கே சரியில்லை போல். இங்கே பாதி பேர் ரன்னிங்கில் இருக்கும்போதே குறுக்க ஓடி வரானுங்க. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆட்டையெல்லாம் போடுறானுங்க. இங்கே இந்த மெட்ரோக்கு ஷீட்டு மாதிரி போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த ரோட்டை மறைக்கிறதுக்காக. அதை ஒரு 2 லேடி போட்டு ஆட்டி உடச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை காயலங்களில் போடலான்ட்டு. இந்த ஏரியாவில் இருந்தால் நிறையா பண்ணலாம் போலக்குதே. அந்த பில்டிங்லாம் தெரியவே இல்லை, ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் ஆகிடுச்சு. இல்லை தெரிதான்னு தெரில, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போர்டுக்கு அந்த பக்கம். வாட்டர் அண்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்கா எங்கடா இருக்குது? இங்கே ஜுராசிக் பார்க் இருக்கா? அதுதான் டெல்லி அடுத்த ஹாலிவுட் தான். ஹோலி ஷிட். என்ன ப்ரோ திடீர்னு மழை பெய்யுது? மழை பெய்யாதுன்னு நினச்சி தானே ப்ரோ எல்லாத்தையும் பேக்கிங்லாம் பண்ணாமல் கூட வந்தேன். மழை பெய்யுது இப்போது. ஐயோ ஹெவியாக வேற பெய்யுது. எங்கே போகணும்? நேராக தான் போக சொல்லுது ஹைவேஸ்லேயே. முதல்ல கோபுரம் எடுத்து உள்ளே போட்டுடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். எங்கே பார்க் பண்ணுறது? மழையே கொஞ்ச நேரம் நில்லாம். வர்றா ப்ரோ, மழை ஸ்லோ ஆயிடுச்சு ப்ரோ. இங்கே இங்கே மழையே காணோம். இட்ஸ் நைஸ். இப்படியே இருந்தால் கூட நல்லா இருக்கும், போகிற வரையும் மழை இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் லைட்டாக அந்த சாரல் மாதிரி அடிக்குது. முதல்ல இதை டேப் வச்சு எதாவது கவர் பண்ணோம் அந்த ஹோலை. முதல்ல டேப் இல்லை, இருந்தால் அதை கவர் பண்ணிட்டு வைங்களா தைரியமாக போகலாம். அது கவர் பண்ணாமல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ அதான் பயமாக இருக்குது. இங்கே மழையே இல்லை பாருங்களேன். மழை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஓட்டும் போது அந்த சாரல் அடிக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் இருக்குது. நான் இன்னும் டெல்லி விட்டு வெளியே வரல ப்ரோ. டெல்லி போயினே தான் இருக்கேன், டெல்லி விட்டு வெளியே வர மாட்டேன் போலுக்குது இன்றைக்கி. 5 கிலோமீட்டர் முதல்ல அங்கேயும் அதுதான் சொல்லிச்சு. அந்த பிரிட்ஜ் ஏறினதுக்கப்புறம் திருப்பி 5 கிலோமீட்டர் போகுது. இங்கே தெரு பேர்லாம் இல்லை ப்ரோ. இப்போது நான் இப்போ லெஃப்ட் போனேன்னு வைங்களேன், இது செக்டார் 8, இது செக்டார் 7 அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக்டாராக பிரித்து வச்சுருக்கானுங்க இந்த ஏரியாவை. நீங்கள் மேப்பில் ஜூம் பண்ணி வேணால் பாருங்களேன் டெல்லியை. அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்டாரு அப்படின்னு போட்டிருக்கானுங்க. தெரு பேரை வச்சா கன்ஃபியூஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு செக்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க பொழுது. ஏன்னா எக்கச்சக்கமான வீடு இருக்குது உள்ள. நீங்கள் உள்ளே போய் மாட்டிக்கினீங்கன்னு வைங்களேன், இந்த பசில் மாதிரி ஹாரி பாட்டரில் கடைசி பாட்டுக்கு முன்னாடி பாட்டில் ஒரு பசில் வரும் பார்த்தீங்களா, ஒரு கேமு, அந்த மாதிரி இந்த கேமு. உள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி வெளியே வரணுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஏரியா. அதெல்லாம் கச்சன்னு இருக்கும். உள்ள கூகுள் மேப்பு கூட அதால் எடுக்க முடியல. அந்த கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் ஒவ்வொன்று. இப்போ நான் இந்த ரோட்டில் போகும்போது இதை விசிபிள் பண்ணி காட்டுமா, அந்த மாதிரி அந்த ரூட்லலாம் இல்லவே இல்லை. அங்கங்கே ஒரு 360 ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. அதை பார்த்தா அவன் வீட்டுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கான், வெளியே கூட இல்லை. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வெளியே வச்சு எடுத்துருக்கான்.
பார்த்தா ஒரு பைக்கு போகிற அளவு தான் அந்த பாதை இருக்குது. அந்த பாதையில் இருக்கானுங்க அப்படி பாருங்கள். அப்போ எப்படிலாம் நெறிஞ்சு இருக்கானுங்க பாருங்கள் அந்த ஏரியாவில். ஜுராசிக் பார்க்கா? என்னடா அது பல்லி மாதிரி இருக்குது, டைனாசரு லிசார்டு மாதிரி இருக்குது ப்ரோ. அது பார்க்க ஓனா, மினி ஓனா மாதிரி இருக்கு. இதை விட்டு வெளியே போகணுன்னு எவ்வளோ சந்தோஷப்படுறேன் டெல்லியிலேருந்து வெளியே போகிறதுக்கு. எப்படியாவது அதை விட்டு வெளியே போனால் போதும் டெல்லியை விட்டு. எப்பா அது டிராஃபிக்ப்பா, டெல்லி டிராஃபிக்கில் செம்ம டென்ஷன் ஆகுது. டெல்லி டிராஃபிக் தெரியுமா? 2 நாள் மாட்டிட்டு நான்லாம் நசிங்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ தான் லைட்டாக சன்னே தெரியுது இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம். என்ன ஏரியானே தெரியல. இதெல்லாம் போவோம், நம்ம பாட்டுக்கு போவோம். கூகுள் இருக்குல்ல, கூகுள் மாத்தாச்சி காட்டுற வேலை போக வேண்டியதான். ஒரு ரெஸ்ட் எடுக்கும்போது மட்டும் கிளியராக செக் பண்ணிக்கணும், அப்போ கரெக்டாக போகிறோமா இல்லையா அப்படின்ட்டு. இருக்கிற இடம் மட்டும் வெள்ளையாக இருக்குது ப்ரோ இந்த இடம்லாம். அந்த பாருங்களேன், இங்கே கிளைமேட் எப்படி இருக்குது இப்போ நான் இருக்கிற இடம். இப்போ அப்படியே போகிறேன் பாருங்களேன், அந்த இடம் அப்படியே ஃபாகு ஃபுல்லாக. இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஃபாகு தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா ரோடு கிளியர் ஆகிடுது. இப்போ பாருங்களேன், இங்கே எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன். இந்த பாருங்கள், அப்படியே பாருங்கள், அந்த எரிஞ்ச ஸ்மெல் அப்படியே வருது இந்த இடம்லாம். இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க பக்கத்தில் நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஐயோ, என்ன ஐயா இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த ஏரியாவை? ப்ரோ டெல்லிக்குள்ளே தான் இருக்கேன் பார்த்தீங்களா. இன்னும் டெல்லி விட்டு நான் வெளியே போகல. வரான் பாருங்க, மென்டல். நானே சென்ட்ரல் லைனில் தான்டா போயிருந்தேன். எதுக்குடா தேவலாம் மாறினஸ்ட்டு வர? நான் வார்ன் பண்ணுறேன் முதல்ல. டெல்லி முடிஞ்ச அளவுக்கு டெல்லி வெளியே ரூம் எடுத்துருங்க. டெல்லி வெளியே இல்லை, டெல்லிக்கு அடுத்த ரூம் எடுத்துருங்க. டெல்லிக்குள்ளே ரூம் எடுத்துடாதீங்க, ரொம்ப டேஞ்சரான ஏரியா அதெல்லாம். கம்பெனிங்கெல்லாம் சேர்ந்து மேகத்தை உண்டாக்க ரொம்ப பாடுபடுறாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு வெள்ளை புகை உண்டாக்கி மேகத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம தான் தப்பாக எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் இதே தான். எல்லா இடத்துலையும் இந்த வெள்ளம் அந்த மேகத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சே, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டுறாங்க போல். அப்போ தான் அந்த மேகத்தை க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மேகத்தை விட இதான் ஏன் வெள்ளை கலரில் இருக்குது. அப்போ அவ்வளோ கிளியராக க்ரியேட் பண்ணுறாங்கப்பா இந்த ஊரில் மேகத்தை. தான் இருக்குது. ஆடா பாவிங்களா, சொல்லி வாய முடியல. ஒரு பூச்சாச்சு தெரிச்சிச்சு ப்ரோ வைசரில். ஷெட் ஐய, இதை போய் க்ளீன் வேறு பண்ணுமே. பிரச்சனையே இந்த பூச்சிக்கு தான் ப்ரோ. வந்து அடிச்சுட்டு போனால் பரவாயில்ல, அடித்து தெரிச்சிடுது அப்படியே. இது ஏதோ இந்த காரில் முட்டை அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. விமல் நாக்கின் சுண்ணாம்பு, போங்கடா அப்படி. இந்த ரோட்டில் அழகாக நான் போகலாம். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ரோடு வந்து இப்போ க்ளோஸ்டாக இருக்கான். இதோ இந்த ரோடு இப்போ க்ளோஸ்டாக இருக்குது, நீ கீழ் வழியாக போய் இங்கே வந்து மேலே ஏறிக்கோ அப்படின்து. ஆனால் ரோடு போயிட்டு தான் இருக்குது. அரே மென்டல். இப்போ டேர்னும் பண்ண முடியல, வண்டியும் வந்து நேருக்குது. நம்மளை சாவடிக்குதுப்பா அந்த கூகுள் போட்டு. எவனா ஒருத்தர் இந்த கூகுள் இருக்கிற பக்கை கிளியர் பண்ணுங்கப்பா. இந்த பக்கு நிறைய பக்கு நம்மளை தான், அந்த ட்ராவல் பண்ணுறவனை தான் காண்டது. வந்து அழகாக ஒரு ஃப்ளோவில் போவோமா, அது ஒரு ரூட்டை காட்டும். இந்த ரூட்டில் போ, நம்ம 5 நிமிஷம் மிச்சம் பண்ணலான்னு சொல்லும் பார்த்தீங்களா. அதை நம்பக்கூடாது. இன்கேஸ் அதை நம்பினீங்கன்னு வைங்களேன், நம்மளை செஞ்சிடும் அது. நேராக இப்போ இந்த குப்பை ரோட்டில் போனேன் நான். ஐயோ, குப்பையாக வேறு அடிச்சிட்டு இருக்கானுங்களே. இந்த லெஃப்ட்டு போகிறவங்களுக்கு ஹரியானா போலீஸ் அகாடமி, இதுக்கு போகிறவங்களுக்கு என்னை இந்த இது கூப்பிட்டு வருது. பை ப்ரோ கூகுள், ஒய் ஆர் யூ டூயிங் திஸ்? எனக்குனே இதை பண்ணுது பாருங்க. வந்து டென்ஷன் பண்ணுறதுக்குனே பண்ணோம். இதில் இந்த ரோட்டில் இப்போ நான் ஏறணும். அதான் இங்கே போட்டிருக்கு, ரோட்டில் ஏறிடா வெண்ண அப்படின்னு. ஐயோ, இதுக்கு நான் அந்த ரோட்லேயே வந்திருப்பேன் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுது இந்த கூகுளில்? நான் சத்தியமா அடா பாவி, இந்த டைவர்ஷனுக்கே நாங்கள் திருப்பிச்சு ப்ரோ. இது இப்போ பாட்டுக்கு நான் போகணுண்ணே அதே அதான் இப்போ
சே என்ன சொல்கிறது இதை வச்சுக்கிட்டு கொடுங்க ப்ரோ. பெட்ரோலு 94 ஃபுல் டேங்க் ஃபுல். ஓகே $94 சூப்பர் ப்ரைஸ் இது. பண்ணிடலாம் ப்ரோ. இங்கெல்லாம் வெறும் 94 தான். 94லாம் நல்ல ரேட்டு தானே. நம்ம ஊரில் இருக்கே ஐயோ 108 109 தான் போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாம் நம்ம ஊர்லேருந்து தான் இங்கே ஆட்டையை போடுற மாதிரியே தெரியுது. எல்லாத்தையும் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து செல் பண்ணுற மாதிரியே தெரியுது. நான் பார்த்த வரைக்கும் என் முக்கால்வாசி வண்டி அங்கேருந்து தான் எல்லாம் வருது. தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன் நான். இந்த ஜான்சி, ஜெய்ப்பூர், தெலுங்கானா எல்லாம் அங்கேருந்து தான் ஹெவி வெஹிக்கிள் ஃபுல்லாக டெல்லி தான். டெல்லி விட்டா டெல்லிக்குள்ளே தான் சுற்றுது. அங்கே எங்கேருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து இங்கே தான் போடுறாங்க போல். வை இட்ஸ் டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்டு ஸ்டேட்டு.